பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதாவது நானும் பார்த்துட்டேதான் இருக்கேன். என் மக்கள் என் மேல வச்சுக்கிற அந்த ஆதரவு பார்க்கும்போது வேற லெவல் நண்பா. இந்த மாதிரிங்கிற அழகான நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். இந்த இளைஞர் அணியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு நண்பர், ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் அவங்க பண்ணணும். அதாவது நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை தான் நான் நம்புறேன். நம்ம முயற்சி பண்ணிட்டும் இருந்தாலும் வைங்களேன், நம்ம சக்சஸ் தானா நம்ம கைப்பட வந்துட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் நண்பா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அந்த வகையில நம்ம இளைஞர்கள்லாம் இன்னும் இந்த கட்சியை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து பாடுபடணும் அப்படின்ட்டு என் சார்பாக நான் கேட்கிறேன். நான் எங்க போனாலும் குட்டி ஸ்டோரி சொல்றது ஒரு நல்ல ஒரு வழக்கமா வச்சிருக்கிறேன். அந்த வகையில உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன் நண்பா. முன்னால நான் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஸ்டோரியை திருப்பி சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். முன்னால அதாவது ஒரு நதியில பாத்தீங்கன்னா அந்த நதியில நிறைய விஷயங்கள் அந்த நதியில போய்கிட்டே இருக்கணும். மீன்ல இருந்து எல்லாமே போய்கிட்டே இருக்கணும். அந்த நதியில சில விஷயங்கள் நம்மளுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும். சில அசுத்தங்கள் கூட பண்ணலாம், பெரிய விஷயங்கள் அதுல பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நதி அது போற பாதையில போய்கிட்டே தான் இருக்கும். அது வரவேற்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கு எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. சோ அந்த வகையில நம்மள வரவேற்கிறவங்கள நம்ம ஏற்றுக்கிட்ட, நம்ம எதிர்க்கிறவங்கள நிச்சயமா நினைச்சுக்கிட்டு நம்ம போக நம்ம நோக்கத்தை சார்ந்து போய்கிட்டே இருக்கலாம் நண்பா. அதுதான் நம்மளுடைய. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த பெண் தலைவர்கள்லாம் கொள்கை தலைவரா நிறைய கட்சிகள் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே கட்சி பெண் தலைவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தாங்க. அஞ்சலை அம்மாள் எல்லாருக்கும் தெரியும், வேலூர் நாச்சியார் எல்லாருக்கும் தெரியும். அவங்களாம் புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அப்படிப்பட்டவங்களை கௌரவப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்க நினைச்சதன் காரணமாக தான் ஒரு பியூட்டிஃபுல்லா இந்த கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கிற நிர்வாக தலைவர்கள், மற்ற தொண்டர்கள் எல்லாருக்குமே நடுவில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேசுறதுக்கு நிறைய இருக்கு. முக்கியமா இந்த வருகை கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் நம்மளை பத்தி நான் சொல்லியாகணும். அவங்கள பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவங்களோட உரையை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நேரத்துல என்னைய கூப்பிட்டு தளபதி ஆகிய நான் அவருடைய வாய்ஸ் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஆனந்தமா நினைக்கிறேன். ஒன்னும் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் எல்லாரும் மாதிரியும் பேசுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பலகுரல் பேச்சாளர் சொல்லல. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்டா போகலாமா? நம்ம தளபதி வந்துட்டா கண்டிப்பா யார் ஆப்போசிட்ல யாரும் இருக்காங்க, தலை 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 கூப்பிடலாமா? எப்படி இருக்கீங்க தலை? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க. நம்மளை பத்தியும் நம்ம கட்சியை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட கட்சி ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட முக்கியமா அவங்களோட நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கும் என் சார்பான வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் கண்டென்ட்ஸ்லயும் ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகர் இருக்காங்க. எனக்கு விஜய் சேது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பாடி என்ன பாருங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஏற்கனவே நீங்க பல தத்துவங்கள்லாம் சொல்றீங்க. சரி, எங்களுக்காக ஒரு சின்ன ஏதாச்சும் கருத்து சொல்லலாமா சார்? நான் எதுவும் சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க சார். சரி, சமையல் சூப்பரா இருக்கு, எல்லாரும் பார்க்கல, மகிழ்ச்சி இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சியை இன்னும் ஆர்கனைஸா ஒரு சூப்பரா செம்மையா பண்ண முடியலாம். நம்ம நடத்தின அப்படி கேட்டீங்க
நீங்க சேர்த்த வார்த்தையை புரிஞ்சுட்டு என்ன சொல்லுங்க, இல்லப்பா நீ எங்க போனாலும் ஏதாவது ஒரு கலன் சொல்லிட்டே இருப்பேன், நீங்க ஏதாச்சும் ஒரு தத்துவம் சொல்லலாமே. சரி நீங்க இருந்து நான் இருக்க முடியுமா சார்? பல இருக்கணும் நான் நட முடியுமா சார்? இதான் சார் பேசுறீங்க, நீ தான் சார் பேசுங்க, நீ தான் பண்ணணும், பின்னாடி கண்டிப்பா இருக்கின்ற அருணாச்சல ஆண்டவனே சொல்லிட்டான். எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டா என்னுடைய நண்பர் கமலஹாசன் கண்டிப்பா வரணும். எப்படி இருக்கீங்க? நிறைய நிகழ்ச்சிகள் போயிருக்கிறேன், நிறைய நடன்படிகள், நிறைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய வடசென்னை மாணவர் அணி வந்து செஞ்சிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. என்ன விஜய், நீங்க வந்து உங்களுடைய அரசியல் பணிகள் வந்து நாளுக்கு நாள் வந்து நிறைவேறே போயிட்டு இருக்கு. வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது நண்பா. நன்றி நண்பா. கூப்பிடலாமா? யாரும் தெரியுமா? நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார், அவர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவர் வந்து மறைஞ்சிட்டாங்க. அவரோட குரல் வழியா சார் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். எப்படி இருக்கீங்க சார்? விஜயகாந்த் சார் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். தம்பி நல்லா இருக்கியாப்பா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். உன்னுடைய பணிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும். வரலாற்றுல விஜய் தர அழிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோட செயல்படணும். நான் அண்ணனா சொல்றேன், நீ கண்டிப்பா வெல்வ தம்பி. வணக்கம்மா. நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்க்கைகள் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கா. அதே மாதிரி அடுத்தது வந்து எனக்கு வந்து இப்ப கருத்து எம்ஜிஆர் சொல்றவங்க பேசிட்டாங்க. உண்மையான எம்ஜிஆர் சார் அவரு விஷ் பண்ணல நான் நல்லா இருக்காது. எனக்கு வந்து அவங்களும் ஒரு முன்னோடி அரசியல் தலைவர்கள், அவங்க எல்லாம் வந்து பின்பற்றிட்டு நம்ம வந்து நம்ம கட்சி வழி சொல்றோம். அந்த எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கீங்க? அதாவா தம்பி நல்லா இருக்கியாப்பா? நான் மறைந்தாலும் எப்பவுமே உன்னுடைய பணிகளை மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல தலைவர் வரணும்னு நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன். வந்துட்டீங்க. இன்னும் உங்களுடைய பணிகளை பார்த்து மக்கள் நிறைய விஷயத்துல வந்து சந்தோஷப்படணும், பயன்படணும். அது உங்க தேவைதான் இருக்கு தம்பி. கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுறதுல எனக்கு வந்து பேசல புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவங்களோட குரல் வழியா இந்த இடத்துல அவங்க பேசியிருந்தாலும், நம்ம கட்சியை சார்ந்து பேசியிருந்தாலும் எதுவும் பார்க்கலாம். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புக்கு அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சியினை பார்க்கும் பொழுது என் நெஞ்ச மகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று என் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி விஜய். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நன்றி தம்பி, நன்றி, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கு ரொம்ப நன்றி. கடைசியா வந்து நான் எங்க போனாலும் ஒருத்தர் வாய்ஸ் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இது மாணவர் அணி, இளைஞர் அணி, சோ எல்லாருமே இருக்கீங்க, இளைஞர்கள்லாம் இருக்கீங்க. இளைஞர்கள்லாம் ஒரே ஒரு சப்போர்ட் பண்றது, அவங்க ஊக்கம் தான். ஊக்கத்தை தருது. அவங்க ஏதாச்சும் சாதிச்சதுன்னா துறையில மிகப்பெரிய சாதனை செஞ்சவங்க ஊக்கம் தருவாங்க. அந்த வகையில எனக்கு அப்துல் கலாம் சார்னா ரொம்ப பிடிக்கும். இளைஞர்களுக்கு ரொம்ப முன்னோடியா இருக்கிற அப்துல் கலாம் சார் இந்த இடத்துல இறுதியாக இந்த கட்சியை பற்றி பேசியிருந்தா எப்படி இருக்கும் பார்க்கலாம். கனவு காணவே அக்கனவு இன்னமாக பாடுபடுங்கள் மாணவ செல்வங்களே. நம் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து உங்கள் வாக்குகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்தே மாதர் ஜெயகி. வாழ்க தமிழ், வழக தமிழகம். தேங்க்யூ சோ மச் நண்பா. தேங்க்யூ சோ மச். பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய அரசியல் நிர்வாகிகள் முன்னாடி பேசுற வாய்ப்பு இல்லை. எல்லாருமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சா? ஹாப்பியா இருக்கீங்களா? Thank you so much. Round bro is very round bro. Thank you bro. Thank you.